வணக்கம், வெல்கம் டு இந்தியன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ஈஸியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். இதை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை ரொம்ப கட்டியாகிற மாதிரி தோணும் போதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூனாக வாட்டர் ஆட் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் தேவைப்படும். இது நல்லா கலர் மாற வரைக்கும் நம்ம கலக்கிட்டே இருக்கணும். இப்போ லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல திக்கான கலர் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் கடைசியாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை தனியாக வச்சிடலாம். அவ்வளோதான், கேக்குக்கு தேவையான கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் அதை ஆட் பண்ணிடுறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். 2 முட்டையை உள்ளே உடச்சி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணுறேன். அதை இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை ஒரு மிக்சிங் பண்ணுற ஒரு கரண்டியோ வச்சுட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்சிங்கில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண பேரிச்சம்பழம், முந்திரி, கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மைதா மாவோட மிக்ஸ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மைதா மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த மிக்சிங்குள்ளே ஆட் பண்ணிடுங்க. கூடவே ஒரு 2 கேரட்டை எடுத்து நல்லா துருவிட்டு அதில் இருக்கிற ஜூஸை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சக்கையை மட்டும் வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சுகர் கேரமல், அதையும் உள்ளே ஆட் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடிஷ்னலாக இல்லை தண்ணியோ இல்லை பாலோ நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த கன்சிஸ்டன்சியே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பேக் பண்ணுறக்காக ஒரு பேக்கிங் ட்ரே நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பேக்கிங் ட்ரேயில் அடியில் நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மைதா மாவு உள்ளே ஆட் பண்ணி அதை சுற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடியில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு இந்த மிக்சிங்கை உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. அப்போ அந்த பபிள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதோடு இதை வச்சிடலாம். இது ரெடியாகிறதுக்கு 15லிருந்து 20 நிமிஷம் போல் ஆகும்.
இப்போ வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு பேக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி உள்ளே குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரணும். இது ரொம்ப ஒட்டுது, இன்னும் ரெடி ஆகலை. இன்னொரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை நம்ம நல்லா பேக் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் 15 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். இப்போ இந்த கத்தியில் ஒட்டவே இல்லை, நல்லா பேக் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை டீமோல்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கேரட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.